அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 38வது அத்தியாயங்க. எனக்கு உடல்நிலை சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பானவங்க கேட்டிங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு ஒரு அன்பு கிடைக்கிது அப்படின்னா அதை காட்டில் நமக்கு என்னங்க வேணும்? நம்ம தேடலே நம்ம வாழ்க்கைக்கான தேடலே ஒரு அன்பு தானே நம்ம தேடிட்டுருக்கோம். அப்படிங்கிற போது நம்மள்கிட்ட முகமே தெரியாமல் யார் அப்படிங்கிறதே தெரியாமல் எனக்கு அவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியாமலே ஒரு அன்பானவங்க எனக்கு இந்த வேள்பாரியில் கிடச்சிருக்காங்க. எனக்கு உடல்நிலை இப்போ ரொம்ப பரவாயில்ல, நல்லா இருக்கேன். இது பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டுட்ருக்கிறவங்க நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். ஒரு தனிமையாக இருக்கிறவங்களுக்கு, எந்த ஆதரவும் இல்லாதவங்களுக்கு, தாய் தந்தை மற்ற உறவினர்களே இல்லாதவங்களுக்கு, நம்ம சொல்கிறத கேட்குறது கூட யாருமே இல்லாதவங்களுக்கு தாங்க தெரியும் அதோடைய வலி என்ன அப்படின்ட்டு. இப்போ ஏதோ ஒரு ரூம்குள்ளே உட்காந்து நான் தனியாக பேசிகிட்டு இருந்தாலும் நான் பேசுகிறத கேட்க ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மேலே இருக்கீங்க. அப்படிங்கிற போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. அதுக்கு வார்த்தைகளே இல்லை. சில பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எனக்கு அது கிடையவே கிடையாது. எனக்கு பணம்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கல. நம்ம இல்லாத போதும் நம்மளுடைய குரல் சொத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த கதை சொல்கிறதுக்கான காரணம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்னை பற்றியே நிறைய இதில் சொல்லணும் அப்படின்னு விரும்பலை, மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சு அப்படின்னா. சரி வாங்க, நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அந்த கதைக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நம்ம போய் கேட்கலாம். நேற்று அந்த பையன் அளவன் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் அந்த வேப்பலை சாறு, அந்த மலைவேம்பு சாறு கொடுத்தாங்கல்ல குலநாயகினி, அது ஏன் அவ்வளவு கசப்பா இல்லை அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. என்னுடைய பசங்க கூட அம்மா அடுத்து சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தானுங்க. நான் அடுத்து படிச்சுட்டு தான் இப்போ சொல்ல முடியும், அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கசப்பு அப்படி ஒரு நஞ்சு கசப்பு. நம்ம உமிழ்நீர் ஊறி வரும்போது அது அப்படியே குடலை ஃபுல்லாக நம்ம வெளியில் கொண்டாந்து இழுத்து கையை வச்சாது கொட்டிடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி கசப்பாக இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய குரல் இருக்குல்ல, குரல் வலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்படியே முறுக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு கசக்குது. அப்படி முறுக்கி பிடிச்சிட்டே இருந்தாலும் தன்னுடைய உடலை மட்டும் யார் பின்னாடி போக வைக்கிறாங்க? தேக்கன் பின்னாடி போயிட்டுருக்காங்க. மற்றபடி எண்ணம் முழுவதும் அந்த தொண்டைக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பில் தான் போயிட்டே இருக்குது. தேக்கனின் மனம் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? அவர் வேற ஒரு சிந்தனையில் இருக்கார். நமக்கு ஏற்பட்டுச்சுல அதே சிந்தனை. அது எப்படி? அந்த சிறுவன் அளவன்கிட்ட மட்டும் அந்த கசப்பை பற்றி எந்த ஒரு இதுவுமே அவன்கிட்ட தெரியவே கிடையாது. இவ்வளவு கசப்பையும் மீறி எங்கே போகிறோம்னு எப்படி அவன் நம்மளை பார்த்து கேட்டான்? நம்ம சிறுவனாக இருக்கும்போது நம்ம காடறிய போனோம், அப்போ கூட நமக்கு இந்த கசப்பை கொடுத்தாங்க. அப்போ நம்ம பேசுகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இவன் எப்படி அடுத்த நிமிடமே நம்மள்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கேள்வியை நம்ம அவன்கிட்ட கேட்போமா அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே கேட்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. நீ ஏதோ கேள்வி கேட்டியே அப்படின்ட்டு. அப்போ அவன் அதே கேள்வி சொல்கிறான், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. அதாவது கொற்றவையை வணங்கிட்டு தான் காடறிய செல்லணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் அந்த பையன் கேட்டாப்புல. உடனே தேக்கனுக்கு அதிர்ச்சி ஆகுது. உடனே கையை அப்படி கூப்பிட்டு, அதாவது தூரத்தில் அவன் நின்றுட்டுருக்கான், அவன் அப்படி கையை அசைச்சு கூப்பிட்றாரு, பக்கத்தில் வர வைக்கிறார். வந்ததோட நம்ம ஒரு சுட்டித்தனமாக இருந்தால் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சால் அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பக்கத்தில் அழைச்சி அந்த பையனுடைய தோளில் அப்படி கை போட்டுக்கிறாரு தேக்கன். கை போட்டு கொஞ்சம் நடந்தே வர்றாரு ஏதோ யோசிச்சுட்டு. ஏன்னா அந்த பையன் நினைக்கிறப்பல ஏன் விட சொல்லாமல் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது, அந்த பையனுக்கு தோணுது. தேக்கனுடைய மனம் ஏதோ ஒரு திண்டாடிக்கிட்டு இருக்கு. இந்த பையன்கிட்ட நம்ம எப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது மறுபடியும் கேள்வி கேட்க போகிறாரு. இப்போ என்ன கேட்க போகிறாரு தெரியுமா? சரி, ஏன் உனக்கு அந்த கசப்பு கொடுத்தமே அது கசக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னது கசக்கலையா? போங்க தாத்தா, நீங்கள் வேற. அது எவ்வளோ கசப்பாக இருந்துச்சு தெரியுமா? அப்பப்பா, இப்படி என் கசப்பை போய் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். தேக்கனுக்கு என்ன சொல்கிறதுனே அந்த இடத்துல தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக வந்துட்டே இருக்காரு. திரும்ப எல்லோருமே ஒரு இடத்துல நிற்கிறாங்க. தேக்கன் நின்றதோடு அவங்களும் நின்றுறாங்க.
பல்லெல்லாம் அப்படியே நரன்னு இறுக கடிச்சிக்கிட்டு எச்சில் துப்ப கூட முடியாமல் அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. துப்புனோம்னா அது திரும்ப ஊறும் இல்லையா, அந்த எச்சில் திரும்ப அது கசக்கத்தான் செய்யும். அதனால் அந்த கசப்பு இப்போ இருக்கிற கசப்பை விட திருப்பி ஊறும்போது ரொம்ப கசப்பாக இருக்குமா. அதனால அவங்க எச்சில் கூட துப்பாமல் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அளவன் மட்டும் தோணன்னு அந்த அவர்கிட்ட பேசிகிட்டே தேக்கன்ட்ட பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். தேக்கன் அந்த குழந்தையோட முகத்தை அப்படி பார்க்குறாரு. எந்த விதமான கடுமையும் அவங்கள மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டோ அப்படியே ஒரு மாதிரியெல்லாம் வரவே இல்லைங்க. அப்படி யதார்த்தமாக அந்த பையன் வந்துகிட்டே இருக்கான். உடனே நாக்கு நீட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த பையன்கிட்ட. அளவன் உடனே என்ன பண்ணார்னா தன்னுடைய நாக்கு அப்படி நீட்டி காமிக்கிறாரு தேக்கன்ட்ட. அடி நாக்கில் ஒட்டி இருந்தது மலைவேம்பின் இலை. அதன் பச்சை நிறம் மாறி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முழு நீலம் நிறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறமாக இருக்குது. அதோட நுனி அப்படி பிடிச்சு வெளியில் எடுக்கிறாரு. நீண்ட நேரமாக உத்து பார்க்குறாரு. இலையின் கசப்பு அளவனுக்கு இறங்குவதற்கு மாறா அந்த இலையோட கசப்பெல்லாம் எங்கே ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில தான் ஏறி இருக்கான், அந்த நஞ்செல்லாம் அந்த இலை. திகைப்பு அவருக்கு நீங்கி அப்படியே உத்து அந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டே இருக்கார் தேக்கன். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளுக்குள்ளே அவனோட கண் அப்படி உத்து பார்க்கும்போது ஒரு நீல வளையமாக தெரியுது கண்ணில். அப்போ தான் அவருக்கு புரியுது இந்த குழந்தை யார் அப்படின்னா நாகக்குடியை சேர்ந்த குழந்தை. அதாவது அவங்க அளவனுடைய பாட்டன் நாகக்குடி. அது யாராவது ஒரு குழந்தை அந்த மாதிரி பிறந்து வருவான். தேக்கன் மறுபடியும் நடக்க தொடங்குறாரு அந்த இடத்துல இருந்து. இப்போது அவனுடைய கை தோல் இல்லாமல் அப்படி தலை மேலே வச்சுருக்காரு. அப்படி தடவி கொடுத்துட்டே வர்றாரு அந்த குழந்தைய உச்சந்தலையை வச்சு. இப்போ பகரியின் ஈரல் தின்னு தான் நஞ்சை வெல்லும் ஆற்றலை நம்ம பெற்றோம், அதாவது தேக்கன் பெற்றாரு. இப்போ கூட தேடினாங்க இல்லையா, யாராவது பகரியின் ஈரலை தின்னுட்டு வாங்க, நீங்கள் தேக்கன் போல் காடறிய தலைவனாக கிளம்பலாம் அப்படின்னு. ஆனால் இந்த பையன் பிறப்புலேயே அந்த ஆற்றலோடு இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் அவரே முதல்ல பார்க்குறாரு இந்த மாதிரி பசங்களையே. இத்தனை தடவை எத்தனையோ தரம் கூட்டிகிட்டு போயிருக்காரு பசங்களை, யாருமே இப்படி இருந்ததே இல்லை. ஆதியிலேயே நாகக்குடியினர் பரம்பில் கலந்த போது 5 குடும்பம் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பரம்பு நாட்டில் பல ஊரில் இருந்து கலந்து கொஞ்சம் அங்கங்கே இங்கங்கன்ட்டு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க நாகக்குடியினர். அவங்களின் ஆதி ஆற்றலை முழுமையாக கொண்டுள்ள மனிதன் பிறக்கிறது அரிது தான். முழுசாக நாக வம்சத்தில், அதாவது நாகத்துக்குள்ள விஷம் எதுவுமே ஏற்படாமல் பிறக்கிறவங்க கிடையாதாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பையன் நாகக்குடி வம்சத்தில் பிறந்த குழந்தை அவங்கள மாதிரியே இருக்குது. அப்படிங்கிற போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த ஆற்றல் கொண்டவனை நம்ம அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. காடறிய புறப்படும்போது மனம் ஆசானாக தன்னை உணர்ந்துக்கும். அதன் பிறகு அது மகிழ்வை உணர்றதே கிடையாது. கற்றுத்தருதலும் கவனிப்புகளும் மட்டும்தான் பணிகளாகவே இருந்திருக்கும் தேக்கனுக்கு. ஆனால் இந்த முறை எப்படி இருக்குது அப்படின்னா காடறிய முதல் நாளே ஆசானாக உணர்ந்த அன்றே மன மகிழ்வை உணரத் தொடங்கிடுச்சு அப்படின்னு தேக்கன் அப்படி நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போதே அளவன் ஒரு கேள்வி கேட்குறான் அந்த தம்பி. தாத்தா, என்னுடைய கேள்விக்கு நீங்கள் இன்னும் விட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அவர் அப்படி லைட்டாக அப்படின்னா வச்சுட்டு, என்ன கேள்விக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. கொற்றவையை வணங்கி விட்டு தான் காடறிய போகணுமான்னு கேட்டேன் அப்படின்னு. இதில் என்ன சந்தேகம்? ஆமாம் அப்படின்றாரு. அது ஏன் அப்படின்னு அந்த பையன் மறுபடியும் கேட்குறான். காட்டில் நம்ம செல்லும்போது விலங்குகள் நம்மளுடைய வாசனையை அப்படி மோந்து பார்த்துட்டு நம்மளை விட்டு ஒதுங்கி சென்றோம். ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த பச்சையில் கொடுத்துருக்கோம் இல்லையா, சாறு குடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாடைகள்லாம் அதுகளுக்கு தெரியும். அதனால் அது எதுவுமே நம்ம பக்கத்தில் வராதுங்க. அது ஆனால் சில விலங்குகள் நம்ம பக்கத்தில் வரும். அதுக்காகத்தான் நம்ம கொற்றவையை வணங்கிட்டு போகிறோம் அப்படின்றாரு. அப்படியா? விலகாத இயல்புடைய விலங்குகள் உண்டா? அது எந்த விலங்கு அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அது குறிப்பிட்ட விலங்கு அல்ல, எல்லா விலங்குகளும் குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்யும் அப்படிங்கிறார். எனக்கு புரியலையே அப்படின்னு அந்த பையன் கேட்டதுக்கு, அதுவா, அதாவது ஈன்ற விலங்கு தம் இளங்குட்டியோடு போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, வாசனையை கண்டோ ஓசையை கேட்டோ அது கண்டிப்பாக விலகியே போகாது. தாய்மையின் ஆவேசம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? மிக வேகமாக நம்ம தாக்க வரும். இயல்பான காலத்தில் இருக்கும் அதோடைய ஆற்றல் அந்த காலத்தில் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். நம்மளால் கணிக்கவே முடியாத தாக்குதலாக அது இருக்கும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஈன்ற விலங்கிடம் தான் அப்படின்னு தேக்கன் சொல்கிறாரு. அதுக்காகத்தான் தாய் தெய்வமான கொற்றவையை வணங்குறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
அதோட அந்த பையன் அமைதியார். உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் நம்ம மாடு வளர்ப்போம், நம்ம மேலே அது அவ்வளோ அன்பாக இருக்கும். ஆனால் என்னைக்கு அது கண்டு போட்டுச்சோ அது நம்மளை முட்டை வரும் தெரியுமா, ஒரு 2 நாள் 3 நாளுக்கு நம்மளை முட்டை வரும். நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுமே முட்டை வரும். கொஞ்ச நாள் ஆகும் திருப்பி பழக. தன்னுடைய குட்டி அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற நம்மளுக்குள்ள அன்பை அதுக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது தான் நம்மளை இது பண்ணும். மற்றவர்கள் எல்லாரையுமே விரட்டி குத்துங்க. இவ்வளோ நாள் அமைதியாக போயிட்டு இருந்த மாடு ஒருத்தலை கூட அந்த எல்லைக்குள்ள விடவே விடாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும், கோழி அதே போல் தான். அது குஞ்சு அதுக்கு முன்னாடி நம்மளை கொத்தவே கொத்தாதுல. அதுவே குஞ்சு பொறிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களே, விரட்டி எல்லா கோழிகளையும் கொத்தும். நம்ம ஆள் போனோம்னாலும் அந்த இப்படி லைட்டாக அப்படி குஞ்சு பிடிக்க போகிற மாதிரி போனோம்னா போதும், அவ்வளோதான், விரட்டி குத்த வந்துடும். இது எல்லா விலங்குகளும் அப்படி தான். அப்படிங்கிற போது ரொம்ப பயங்கரமான விலங்கு எப்படி இருக்கும், அப்படி தான் அவ்வளோ கோபமாக வந்து நம்மளை தாக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு நம்ம தேக்கன். இப்போ பேசினபடியே எவ்வியூரை விட்டு தள்ளி நடுக்காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே தான் வந்து கொற்றவையோட கூத்துக்களம் இருக்குது. அங்கே போயிட்டாங்க. அங்கே உள்ள காவல் வீரர்கள் எல்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த காவல் வீரர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க, அந்த பகரி வேட்டைக்கு போயிருப்பாங்க. இன்னும் குடில் திரும்பலை அப்படிங்கிறது மட்டும் தேக்கனுக்கு தெரியுது. தேக்கன் வந்து அந்த மாணவர்களோடு அந்த இடத்த, அந்த கூத்துக்களத்தை சுத்தம் பண்ணிவிட்டு, நிறைய புல்லுலாம் கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்த அந்த பழங்கள்லாம் வைக்கிறாரு. இப்போ கொஞ்சமாக அங்கே சத்தம் கேட்குது. அதாவது பறவைகளுடைய ஒளி, அப்புறம் தேவவாக்கு விலங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் மேலே மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் அந்த தேவவாக்கு விலங்கோட சத்தமும் கேட்குது. மர அடிவாரத்தில் இருந்து அந்த மேட்டில் கொண்டு வந்த விலங்குகளுக்கான கறியும் உணவையும் வச்சுட்டாரு. தாய் தெய்வ வழிபாடு தான் எல்லாத்துலேயுமே மூத்ததுங்க. கொற்றவை ஈன்ற பிள்ளை தானே முருகன். அதனால தான் ஆதி காலம் தொட்டு இந்த வழிபாடு நடந்துட்டுருக்கு. வீறு கொண்ட தாய்ங்க கொற்றவை. நம்ம மக்களை காக்க எந்தவித போரிலும் நமக்கு வெற்றியை தர்றவ, போர் தெய்வம் அப்படின்னு போற்றப்படுபவள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொன்றா வந்து அந்த பொருட்கள் எல்லாம் படையலிட்டு இருக்காரு. அவங்க பசங்களுக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு. அவங்க அமைதியாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வழிபடுற தெய்வத்தில் கூட நம்ம எவ்வளோதான் சிவபக்தியாக இருந்தாலும், சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நம்ம வந்து சக்தியை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதோடைய முழு பலனையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தியை விட்டுட்டு சிவனை மட்டும் வழிபடுறதுல எந்த விதமான நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் தான் இப்போ அவர் சொல்கிறார், தாய் தெய்வத்தை நம்ம வந்து முதல்ல நம்ம வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் படையலிட்டதோட இந்த மாணவர்கள் எல்லாம் அந்த கசப்பு போக்க வழி இல்லாமல் அப்படி திணறிக்கிட்டு அவர் சொன்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அளவன் மட்டும் தேக்கன் சொல்லும் வேலையை வந்து அசராமல் பார்த்துட்ருக்காரு. அந்த கசப்பு எதுவுமே இல்லாமல் அந்த பறிச்சுட்டு நிறைய பழங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பழத்துகள்லாம் அந்த 2 கட்டை விரலை வச்சு அப்படி அமுக்கி கண்ணு வைக்கிறாங்க தேக்கன் வந்து. ஏன் அப்படின்னா, நம்ம கண்ணு மூடி வழிபடுறோம்ல, அப்போ நமக்காக பார்த்துட்ருக்குமா அந்த பழங்கள். அதுக்காக இப்போ மாம்பழம்னா மாம்பழத்துக்கு இப்படி 2 கட்டை விரலை அப்படி அமுக்கி அதுக்கு கண்ணு வச்சிடுறாரு. இப்படி எல்லா பழங்களுத்துக்கும் வச்சுட்டாரு, கண் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தேக்கனை பார்த்து அந்த அளவன் கேட்குறான், நம்ம ஏன் கண்ணை மூடி வழிபடணும் அப்படின்ட்டு. வேலையில் செஞ்சுக்கிட்டே தேக்கன் சொல்கிறாரு, கண்ணை மூடுனா இருள் வரும், இருளுக்குள்ளே தானே நம்ம ஆதி அச்சங்கள் நிலை கொண்டு இருக்கு, அதை அங்கேயே வெற்றி கொள்ளும் ஆற்றல் நமக்கு வேண்டும்ல, அதனால தான் நம்ம தெய்வங்கள் இருளுக்குள்ளே வந்து இறங்கும், நம்ம கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு தேக்கன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அளவன் சொல்கிறான், நான் இருளை கண்டு எப்போதுமே பயப்பட்டதில்லையே, நான்லாம் கண்ணை மூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன மறுமொழி சொல்கிறதுனே தேக்கனுக்கு புரியலைங்க, சின்ன பிள்ளை இல்லையா. சரி, நீ வேணா கண்ணை திறந்தே வழிபடு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து பரப்பும் வேலை முடிஞ்சிருச்சு. தேக்கன் கைகள் அப்படி குவித்துட்டு கண்ணை மூடி வழிபட ஆரம்பிக்கிறார். எல்லா மாணவர்களும் தேக்கன் எப்படி வழிபடுறாரோ அதே போல் வழிபடுறாங்க. ஆனால் நம்ம அளவன் மட்டும் கண்ணை திறந்த விழிகளோட கொற்றவையை அப்படி பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வழிபாடு முடிஞ்சிருச்சு. தேக்கன் படையலிட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்து மாணவர்களுக்கு தின்ன கொடுக்குறாங்க. கசப்பு மட்டுப்படும் அப்படின்னு சொல்லினபடியே கொடுக்குறாரு. இருந்தாலும் ஒரு கடி அளவு தான் அதை கடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதை கடிக்க ரொம்ப கசப்பு வருது, உயிர் போகிற மாதிரி இருக்குங்க பசங்க எல்லாருக்குமே. எல்லா பழங்களும் கண்ணை திறந்தே தான் இருந்துச்சு, நீ தான் கண்ணு மூடாமல் வழிபட்டவன் ஆயிற்றே, உனக்கு பழம்லாம் தரல அப்படின்னு சொல்லிட்டு கறி துண்டங்கள் இருக்குல்ல, அதை எடுத்து அளவனுக்கு தேக்கன் கொடுக்குறாரு. அளவனும் வாங்கிக்கிட்டாரு. கண்ணை மூடி வணங்குகையில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள்ட்ட கேட்குறாரு. எல்லா நினைவுகளுக்குள்ளும் ஒரு ஆள் இருந்திருக்கும். யாருன்னு உங்களுக்கே தெரியும், குலநாகினி.
அந்த அம்மாவுடைய முகம்தான் வந்து எல்லாருக்கும் கண்ணில் இருந்திருக்கு. தாடை உடைவதை போல் அப்படி அழுத்தி பிடித்த முகம்தானே இருக்கும். இப்போ வர வந்து ஒரு நல்லது கெட்டது கூட சாப்பிட முடியாமல் இருக்குன்னா அப்புறம் அந்த அம்மா மூஞ்சி வராமல் யார் மூஞ்சி வரும்? அதனால் யாருமே வாயை திறந்து பேசவே இல்லை. அளவன் மட்டும் சொல்கிறாரு தேக்கன்ட்டு, நான் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தேன்ல, அப்போ 2 கண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேக்கன் வந்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதே தேக்கனுக்கு புரியலை. மீதம் இருந்ததெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எதனோட கண்ணு? தேவவாக்கு விலங்குட்டு கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை 2 கண்ணு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. பறவையின் கண்ணாக இருக்கும் அப்படின்னு மறுபடியும் தேக்கன் சொல்கிறார். இல்லை அது மனித கண்ணு அப்படின்னு அளவன் சொல்கிறான். மாணவர்கள் அந்த இடத்த விட்டு புறப்பட ஆயத்தமாகறாங்க. அவன் சொன்னதை யாருமே கண்டுக்கலைன்னா பார்த்துக்கோங்களே. மனித கண் எப்படி அதுக்குள்ளே இருக்கும்? யாருமே உள்நுழைய முடியாத பெரும் மரப்புதரில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் எங்கே? பரம்போட உச்சியில் நிற்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்க எப்படி நம்புவாங்க? அவர் தேக்கணும் நம்பலை, மற்ற குழந்தைகள் யாருமே நம்பலைங்க. கூத்துக்களத்தை விட்டு காட்டின் தென் திசை நோக்கி அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காடறிதல் அப்படிங்கிறது பச்சை மலைத்தொடரின் எல்லா பகுதிகளையும் அறிஞ்சிட்டு வரணும். அதன் தொடக்கம் எப்போதும் தென் திசை தான். திசையறிதல் வந்து பகலில் எளிதுங்க, இரவில் அதை விட எளிதுன்னு கூட சொல்லலாம். விண்மீன்களை பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தேக்கன் சொல்லிகிட்டே போகிறாரு. இவ்வளவு நேரமும் பேச்சுக்கு ஈடு கொடுத்துட்டே வந்தார் இல்லையா நம்ம அளவன், அந்த சின்ன குழந்தை. இப்போ இவ்வளவு பேசிகிட்டே இருக்காரு அந்த இடத்த விட்டு, கிளம்பையில் கூத்துக்களத்தை விட்டு. ஆனால் அந்த பையன் அமைதியாகவே வர்றான். மற்ற மாணவர்கள் கசப்புக்கு அஞ்சி வாய் திறக்காமல் வர்றாங்க. ஆனால் இவன் ஏன் வாய் திறக்காமல் வர்றான் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நம்ம தேக்கனுக்கு. என்ன அளவன் இவ்வளோ நேரம் கேள்வியாக கேட்டுட்ருப்ப, ஒன்றுமே கேட்காம வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே குனிஞ்சபடியே பையன் நடந்து வந்துட்டே இருக்கான். என்னடாச்சு, ஏன் பேசாமல் வர்றேன் அப்படின்னு தேக்கன் கேட்குறாரு. இல்லை நீங்கள் சொன்னதை பற்றி தான் நான் நினச்சிட்டே வர்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எதை? திசை எறிதல் பற்றியவா அப்படின்னு கேட்கல. இல்லை அப்புறம் வேறு எதை பற்றி அப்படின்னு தேக்கன் கேட்டதும், இல்லை கண்ணை மூடுனா என்ன நிகழும் அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன். ஆனால் கண்ணை திறந்தா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏன் தாத்தா நம்பலை அப்படிங்கிற மாதிரி தேக்கனை பார்த்து அந்த பையன் கேட்குறான். ஒரு கணம் அப்படியே பதற்றம் வந்துருச்சு. இல்லைப்பா, மனித கண்களை பார்த்தேன்னு சொன்னேன். மனித கண் எப்படி அந்த மரப்புதற்குள்ள இருக்க முடியும் சொல்லு அப்படின்றாரு. எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியாது தாத்தா, ஆனால் அதில் கண் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிறான் அளவன். தேக்கனுக்கு கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறாரு. நாகக்குடியினரின் பார்வை ஆற்றல் கூட கொஞ்சம் அளவிட முடியாததாக இருக்குமா, அது அந்த நேரத்தில் அவருக்கு நினைவுக்கு வருது. ஆனாலும் அந்த பெரும் புதருக்குள்ளே மனிதர்கள் எப்படி போக முடியும்? இவன் சொல்கிறத நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேள்வின்னு ஒன்று உருவாகிருச்சுன்னு வச்சுக்கோங்களே, அதுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நாள் முழுக்க வந்து கேள்விகளாக அடுத்தடுத்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அது நல்லா தெரியாது அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி அளவன் சொன்னார் இல்லையா, அங்கேயே போகிறாங்க. எங்கே திரும்ப வந்து அந்த கொற்றவை கூத்துக்களம் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. மர அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இலையெல்லாம் பரப்பி என்ன வச்சுட்டு போனாங்க, பழங்கள்லாம் நிறைய வச்சுட்டு போனாங்க இல்லையா. அது எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சாங்கன்னா, அந்த தேவவாக்கு விலங்குக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பழங்கள். ஆனால் அந்த தேவவாக்கு விலங்கு எந்த பழத்தையுமே எடுத்துகிட்டு போகலைங்க. இவங்கெல்லாம் வச்சுட்டு போனாங்களா பழம், அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சிந்திக்கிறாரு நம்ம தேக்கன். என்னாச்சு, ஏன் இறங்கலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசனை வருது. அளவனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு யோசனை வருது. இப்போ இவர் சரி இங்கேயே நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாரு. நினைவிலேருந்து கசப்பு மறைய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவர் சொல்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதாவது எல்லாரையும் மரப்புதர் இருக்குல்ல அதுக்குள்ளே போக சொல்கிறாருங்க தேக்கன். உள்ளே போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடிகள் இருக்குல்ல நிறையா இருக்கும், கொடி கொப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வளைச்சி 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 ஒன்றோடு ஒன்று முடிச்சிட்டுக்கிட்டே போங்க. ஏன் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு பெரிய விலங்கையோ ஏதோ ஆபத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஒடியாரணும் அப்படின்னா நீங்கள் எந்த பகுதியில் போனீங்களோ அந்த பகுதி உங்களுக்கு தெரியணும்னா அந்த முடிச்சு வழியாகவே நீங்கள் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த மரப்புதர் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா, எவ்வியூரின் பாதி அளவு பரப்பு இருக்கும்னா பார்த்துக்கோங்களே. அதனால கவனமாக போங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டாரு தேக்கன்.
மறுபடியும் சொல்கிறாரு, யோசிச்சுட்டு நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரியலையே, சரி அப்படின்ட்டு மறுபடியும் யோசிச்சுட்டு, நான் ஒரு சீல்கி அடிப்பேன், அதாவது விசில் அடிப்பேன். நான் விசில் அடித்தோன்னே தான் நீங்கள் வெளியில் வரணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நீங்கள் விசில் அடிங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சைகை காட்ட சொல்கிறாரு. இந்த பேராண்மை படத்தில் நம்ம ஜெயம் ரவி வந்து அந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அளவன் சொன்னதை நம்பி இவர் வாட்டிக்கு எல்லா பசங்களையும் அந்த மரப்புதற்குள்ளே அனுப்புகிறாரு பாருங்க. ஆனால் அவரே பயப்படுறாருங்க. ஒருவேளை வெளிவர முடியாத சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறந்துடாதீங்க விசில் அடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் உள்ளே வந்துடுறேன், உங்களை காப்பாற்றிடுறேன். கசப்புலேருந்து எண்ணங்கள் இப்போ அவங்களுக்கு மாறுது. உள்ளே போகிறத பற்றின சிந்தனை தான் எல்லா பசங்களுக்கும் வருது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழியை காண்பிக்கிறாரு நம்ம தேக்கன். ஆசானுடைய முதல் பயிற்சி தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் எண்ணம். இதை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போ எல்லாருக்குள்ளே இருக்குது. அந்த கசப்பு தெரியலைங்க. மரத்தை விலக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. சிலருக்கு எளிதாக உள்ளே போகிற மாதிரி இடைவெளி இருந்துச்சு, சிலருக்கு வந்து காடு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது உள்ளே நுழையிறது. ஆனால் நம்ம தேக்கன் சொன்னபடி அப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஆனால் அளவன் வந்து எந்த இடத்துல மனித கண்ணை பார்த்தேன் சொன்னால அந்த வழியத்தை நம்ம அளவனை அனுப்புகிறாரு நம்ம தேக்கன். அவங்க செடி கொடிகள் அப்படியே விலக்கி உள்ளே நுழையும் போது ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குதுங்க. ஏன்னா தூரம் போக போக அவங்க போகிற சத்தம் கேட்காது இல்லையா. கார்காலமானதால் செடி கொடிகளின் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. உள்ளே நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலே வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. தேக்கன் வெளியில் நின்றபடி அந்த மரத்தை அப்படியே சுற்றி சுற்றி நடந்து வந்துகிட்டே இருக்கார். இந்த முறை பயிற்சி ஏன் இந்த இடத்துல இருந்து தொடங்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எண்ணம் ஓடுது. நம்மளுடைய மனம் வந்து கொற்றவைகிட்ட போய் கேட்குது. அதாவது நமக்கு மனசு சரியில்லைன்னா நம்ம தெய்வத்திட்ட தானே முறையிடுவோம். நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் சென்றது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் இல்லையா. அதே மாதிரி கொற்றவைகிட்ட கேள்வி கேட்குறாரு. அளவன் பார்த்தது மனித கண் அல்ல அப்படின்னு அவனை நம்ப வைக்க எல்லோரையும் நான் ஏன் உள்ளே அனுப்பியிருக்கணும், ஏன் பெரிய ஆபத்தில் நான் பிள்ளைகளை ஃபுல்லாத்தையும் நான் அப்படி சிக்க வச்சுருக்கேன். உள்ளே இருந்து பறவைகள் எல்லாம் அப்படியே சட்டன்னு அடிச்சுக்கிட்டு வெளியில் வருது. அந்த பசங்க உள்ளே போக போக தேக்கன் வெளியில் அப்படியே நடந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. காவல்குடி வீரர்கள் கூட இங்கே இல்லை. அவங்க இருந்திருந்தால் கூட நம்ம இங்கே நடந்த சிக்கலை நம்ம சமாளிச்சிருக்கலாம். அவங்க வேற பகரி வேட்டைக்கு போயிட்டு இன்னும் திரும்பாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றா நினச்சிட்டு இருக்காரு நம்ம தேக்கன். தான் எடுத்த முடிவின் மீது இவ்வளவு மறு சிந்தனை இத்தனை வருஷம் ஆச்சு அவருக்கு வந்ததே இல்லைங்க. ஆனால் இப்போது வருது. வயதானா உறுதிப்பாடு அதிகரிக்கத்தானே செய்யணும். ஏன் நம்மளுடைய எண்ணத்தில் நமக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது நம்ம செஞ்ச செயலில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம மறுபடியும் விசில் அடித்து உள்ளே போனவங்க எல்லாத்தையும் வெளியில் வர சொல்லுவோமா அப்படின்ற மாதிரி தோணுது. குறுங்கட்டி தான் முதல்ல உள்ளே போனவன். அவன் போன இடத்துலேருந்து சீல்கி அடிக்கிறான். தேக்கன் அடித்ததோடு அந்த பையன் முதல்ல வந்துடுறார். இப்படி ஒவ்வொரு சீல்கை, அதாவது ஒவ்வொரு விசில் அடிக்கவும் ஒவ்வொரு பசங்களாக வந்து வெளியேறிடுறாங்க. மாணவர்கள் திரும்பும் ஓசை எதுவும் கேட்குதா அப்படின்னு கவனித்தபடியே நின்றுட்டுருக்காரு நம்ம தேக்கன். அவங்க அதிக தொலைவு உள்ளே நுழைஞ்சிடலை, 3 பண தொலைவை தான் கடந்திருக்கணும். அதனால வேகமாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்திருக்காரு. போன மாணவர்களில் 3 பேரை காணோம். கொஞ்ச நேரம் கழித்து சில ஒவ்வொருத்தவங்களாம் அந்த 3 பேரில் 2 பேர் வந்துட்டாங்க. அந்த குறுங்கட்டின்னு சொன்னல அவர் முதல்ல வந்தார். அப்புறம் மேலெல்லாம் செடி கொடியாக சுற்றி கிடந்துச்சு, எல்லாத்தையும் இழுத்து பிச்சுட்டு அடுத்து எங்கே இன்னொருத்தனை காணோம் அப்படின்னா மடுவன், அவனும் வந்துட்டான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவனும் வந்துட்டான். நம்ம அளவன் கூட வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு ஆள் மட்டும் வரல. யார் அப்படின்னு எண்ணிட்டு பார்க்கல, கீதானி இருக்கார்ல, அதாவது அந்த கூட்டத்திலே ரொம்ப கொஞ்சம் பெரிய பையன், அறிவான பையன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, சமாளிக்கக்கூடிய வலிமை உள்ள பையன் கீதானி, அந்த பையனை காணோம். இவருக்கு கொஞ்சம் பதட்டம் வருது. என்ன எல்லாரும் வந்துட்டாங்க, அவனை காணா அப்படின்ட்டு ஓயாமல் விசில் அடிச்சுட்டே இருக்காரு. அங்கேருந்து திரும்பி எந்த விசிலும் வரல, பையனை காணோம். ஒத்து கவனிச்சிட்ருக்கார். நேரம் ஆகிட்டே இருக்குது. அவருடைய முகமெல்லாம் மாறுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது வேற மறைஞ்சிடும். அதுக்குள்ளே அவன் வெளிவந்தால்தான் வர முடியல அப்படின்னா என்னாகும், அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ, நம்ம வேற உள்ளே போயிட்டு அந்த இருட்டுக்குள்ளே அவன் எங்கே இருக்கான்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதே, நம்ம எவ்வளோ தொலைவு போகிறது அப்படிங்கிற மாதிரி பல விதமாக அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கார். அவரால் ஒரு முடிவும் எடுக்க முடியலைங்க அந்த இடத்துல. பறவைகள் அடையும் நேரமானதுனால ஓசை அதிகமாக இருக்குது. எல்லா பறவைகளும் சடன்னு அடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் உள்ளே அடையும் போல் எல்லாமே வந்துருச்சு.
தேக்கன் கொஞ்சம் நம்பிக்கையை இழக்கலைங்க. மாணவர்களிடையே கீதானி தான் ரொம்ப மூத்தவர், உடல் வலுவில் ரொம்ப சிறந்தவர், நான் சொன்னேன் இல்லையா? அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு எதுவும் வராது, எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவன் சமாளித்து வெளிவந்துடுவான் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் பதற்றம் இருக்கும் இல்லையா? மனம் அப்படி திணற தொடங்குது. எந்த முடிவுனாலும் விரைவில் எடுத்தணும், நேரம் கடத்திக்கிட்டே போகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் அவர் எண்ணிக்கிறாரு. முடிவெடுக்க முடியாத தேக்கன் தயக்கம் அப்படி நீண்டுகிட்டே இருக்குது. மரங்கள் அடையும் பறவைகளின் ஓசையும் அதிகமாயிட்டே இருந்துச்சுங்க. சரி, இனி காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ சொட 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 சொடன்னு ஓசை கேட்குது. தேக்கன் அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாரு. மாணவர்கள் எல்லோருமே ஐயா உள்ளே ஏதோ சத்தம் அப்படிங்கிறாரு. அந்த செடி கொடியெல்லாம் விலக்கிக்கிட்டு யாரோ வேகமாக ஓடி வர்ற மாதிரி இருக்குது, நடந்து வர்ற மாதிரிலாம் இல்லை, ஓடி வர்ற மாதிரி இருக்குது காலடி யோசை. உடனே இவர் நினைக்கிறார், கீதானி தான் ஓடி வர்றான், ஆனால் அவன் ஏன் ஓடி வரணும்? அப்படியே அவன் ஓடி வந்தாலும் ஏதோ அங்கே விலங்கு துரத்துது அப்படின்னா நான் அந்த சீல்க்கு அடிக்க சொன்னேன், அதாவது விசில் அடிக்க சொன்னேனே, ஏன் அடிக்காமல் ஓடி வர்றான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரெட்டியாக நிற்கிறாரு. அந்த வாசலில் ஏதாவது விலங்கு வந்தால் நம்ம குத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த கத்தி வச்சுருந்தார் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு வேகமாக ஓடி வர்றான் கீதானி. வெளியில் வந்த வேகத்தோடு பின்னாடி வர்றதை நம்ம கொண்டுடணும் அப்படிங்கிறது மட்டும் தேக்கனோட எண்ணமாக இருக்குது. ஒரு கணத்தில் மர இடைவெளிகளை பிச்சுக்கிட்டு கீழே டமார்னு விழுகிறாரு கீதானி. அவன் மேலே நூற்றுக்கணக்கான செடி கொடி சுற்றி இருக்குங்க. ஓடி போய் எல்லா மாணவர்களும் அந்த செடி கொடி எல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க. மரத்துக்குள்ளேருந்து அவன் வந்த திசையை நோக்கி முழு ஆவேசத்தோடு மறைச்சிக்கிட்டு அப்படி நிற்கிறாரு யார்? தேக்கன். அவனை கீழே விழுந்தவனை தூக்கலை, அடுத்து அவன் ஓடி விழுகிறான்னா பின்னாடி ஏதோ விரட்டுது, அதை நம்ம கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்குது. வெளியில் விழுந்த வேகத்தில் ஏதோ சொல்ல வர்றாரு கீதானி. ஆனால் கசப்பு வாய்ப்புலாம் இருக்கா, தொண்டையில் நஞ்சு இருக்கிறதுனால அதையும் மீறி தேக்கனை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மரத்தை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே தேக்கனை போய் ஏதோ உங்களை கூப்பிட்றான், ஏதோ சொல்கிறான், ஆனால் ஒன்றும் கேட்கல அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. உடனே தேக்கன் வேகமாக பக்கத்தில் வர்றாரு. கீதானி பக்கத்தில் பார்க்குறாரு. அவன் மறுபடியும் சைகை அப்படி கையை காட்டி மூச்சிறக்க சொன்னதோட அவருக்கு புரியவே இல்லை. ஒருவேளை பின்னாடி ஏதோ வருது போல் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த புதர் இருக்குல்ல, புதரை போய் பார்த்துட்டே நிற்கிறாரு. ஏதோ ஒன்று வெளியில் வரப்போகுது, அதைத்தான் அவன் கையை நீட்டி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. தான் சொல்ல வர்றது தேக்கனுக்கு புரியலை அப்படிங்கிறது கீதானிக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சுங்க. அந்த மூச்சிறப்பை நல்லா முயற்சி படுத்தி நல்லா கட்டுப்படுத்திட்டு அந்த நஞ்சு கசப்பெல்லாம் அப்படியே நல்லா குடிச்சிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கிழவா அந்த எதிர் திசையில் வெளியேறி ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்கிறாரு. உடனே தேக்கனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அளவனுக்கு கூட புரிய தொடங்குதுங்க. சொல்லி முடித்த கீதானி கசப்பின் கொடுமையை தாங்க முடியாமல் சுற்றி இருந்த செடி கொடிகள்லாம் நிறைய கடந்துச்சுல, அதெல்லாம் அள்ளி வாய்க்கில் போட்டு கடின்னு கடிக்கிறான். அந்த ஒரு வார்த்தை பேசுனதுக்கு அவ்வளோ கசப்புனா பார்த்துக்கோங்களே, பாவம் கீதானி. தேக்கனின் கை முதன் முறையாக அப்படி கடகடன்னு ஆட ஆரம்பிக்குது. அவன் சொல்ல வருவதை அறிவு நம்ப மறுத்துச்சு. ஆனால் இனியும் நம்பாமல் இருக்க முடியாது. பன்றியோட அந்த கிடவாய் கொம்பு கையில் வச்சுருந்தால 2 உள்ளங்கையிலும் அதை இறுக்கி பிடிச்சபடி மரக்கூட்டத்தோட பின்புறம் நோக்கி ஓடத் தொடங்குறாரு தேக்கன். வாயை பிளந்து அவன் கத்திய ஓசையில் மரமெங்கும் இருந்த பறவைகள்லாம் படக்குது. அப்படி கத்திக்கிட்டே போகிறாரு தேக்கன். நாமும் அவரை பின்தொடரலாம் அப்படின்ட்டு மாணவர்கள் எல்லாரும் எந்திரிச்ச போது அவர்களின் பார்வையிலிருந்து தேக்கன் மறைஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. எங்கே போனாருன்னே தெரியல. அதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. அப்படி அளவன் பார்த்த மனித கண் யாரா இருக்கும்? இப்போ நம்ம கீதானி கூட யாரோ அந்த பக்கம் போகிறாங்க, எதிர் திசையில் வேகமாக வேற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறானே. நம்ம அளவன் பார்த்த மனிதர்களும் நம்ம கீதானி பார்த்த மனிதனும் ஒரே ஆளாக இருப்பாங்களா? அந்த ஆட்கள் எப்படி இந்த பரம்பு நாட்டுக்குள்ளே அந்த மலை உச்சிக்கு போனாங்க? இதனால் குழந்தைகளுக்கு ஏதாவது இவங்களால் ஆபத்து ஏற்பட்டுருமா? தேக்கன் கண்டறிஞ்சிருவாரா? இல்லை தேக்கன் வேற தனியாக தேடி போகிறாரு, தேக்கனுக்கு ஏதாவது பேராபத்து ஏற்பட்டுருமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றிங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள்.